லட்சுமி கடாட்சம் என்றால் என்ன? அது வெறும் பணம் மட்டுமல்ல. அது தனம், தானியம், சந்தானம், சௌபாக்கியம், வைராக்கியம், தைரியம், வெற்றி, மன அமைதி அனைத்தையும் வழங்கும் தெய்வீக அருள். நம் வீட்டில் லட்சுமி தேவியின் கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் பெரிய பெரிய பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சில எளிய அன்றாட பழக்கங்களை பின்பற்றினால் போதும். இந்த வீடியோவில் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெற 5 எளிய வழிகளை பகிரப் போகிறேன். இவை வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, வாஸ்து சாஸ்திரமும் நம் முன்னோர்களின் அனுபவ ஞானமும் கலந்தவை. கடைசி வரை கேளுங்கள். லட்சுமி தேவி எந்த வீட்டில் தங்க விரும்புகிறார் என்பதற்கான ரகசியத்தை முடிவில் சொல்கிறேன். முதலில் லட்சுமி கடாட்சம் பற்றி ஒரு சிறிய புரிதல். லட்சுமி தேவி அஷ்டலட்சுமியாக வழிபடப்படுகிறாள். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி. இந்த 8 நிலைகளிலும் அவள் அருள் பாலிப்பதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிட்டும். லட்சுமி தேவி பாட்கடலில் பிறந்தவள். அவளுக்கு பிடித்த பொருட்கள், அவள் விரும்பும் இடங்கள். இவற்றை நாம் அறிந்து நம் வீட்டில் அந்த சூழலை உருவாக்கினால் அவள் நம் வீட்டில் நிரந்தரமாக தங்கிவிடுவாள். இப்போது அந்த 5 எளிய வழிகளை பார்ப்போம். வழி 1. வீட்டின் நுழைவாயிலை மரங்களாக வைத்திருத்தல். லட்சுமி தேவி வீட்டிற்குள் நுழையும் முதல் இடம் பிரதான வாசல். இங்கு அவளை வரவேற்கும் விதமாக இருந்தால் அவள் மகிழ்ந்து உள்ளே வருவாள். எப்படி செய்வது? தினமும் காலையில் வாசலை துடைத்து சுத்தம் செய்யுங்கள். கோலமிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் இடுங்கள். வாசலின் இருபுறமும் பூக்களை வைக்கவும், விளக்கேற்றி வைக்கவும். ஏன் இது முக்கியம்? வாசலில் கோலமிடுவது, மஞ்சள் குங்குமம் இடுவது லட்சுமி தேவியை வரவேற்கும் அமைப்பாகும். இதை தினமும் செய்து வந்தால் லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாகும். சுவாரஸ்யமான தகவல். லட்சுமி தேவி இருக்க விரும்பும் இடம் சுத்தமான, மங்களகரமான இடம். அழுக்கும் குப்பையும் இருக்கும் இடத்தில் அவள் தங்க மாட்டாள். வழி 2. லட்சுமிக்கு பிடித்த பொருட்களை வீட்டில் வைத்தல். லட்சுமி தேவிக்கு சில பொருட்கள் மிகவும் பிடிக்கும். அவற்றை நாம் வீட்டில் வைத்திருந்தால் அவள் ஈர்க்கப்பட்டு நம் வீட்டில் தங்குவாள். அந்த பொருட்கள் என்ன? முதலாவது தாமரை மலர். லட்சுமி தேவி அமர்ந்திருக்கும் பூ. வெள்ளிக்கிழமை தாமரை மலரை சமர்ப்பித்தால் அவரது ஆசிகள் பொழியும். இரண்டாவது மஞ்சள் மற்றும் குங்குமம், மிகவும் மங்களகரமானவை. மூன்றாவது கல் உப்பு, பாட்கடலில் இருந்து தோன்றிய லட்சுமியின் அம்சம். நான்காவது பச்சரிசி, மகாலட்சுமியின் அம்சம். ஐந்தாவது நல்ல வாசனை பொருட்கள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு. ஆறாவது கல்கண்டு மற்றும் இனிப்புகள். லட்சுமிக்கு இனிப்பு மிகவும் பிடிக்கும். ஏழாவது நாணயங்கள், செல்வத்தின் அடையாளம். செய்ய வேண்டியது: ஏலக்காயை மாலையாக கட்டி பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமி படத்திற்கு போடுங்கள். இது வீடு முழுக்க நல்ல வாசனையை பரப்பி செல்வ வளத்தையும் பெருக்கும். கவனம்: வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அன்று கல் உப்பை சுக்கிர ஓலையில் வாங்கும் பழக்கம் இருந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். வழி 3. வீட்டில் லட்சுமி சின்னங்களை உருவாக்குதல். லட்சுமி தேவியை ஈர்க்க அவளது சின்னங்களை நம் வீட்டில் உருவாக்கலாம். முறை 1. லட்சுமியின் பாதச்சுவடுகள். வீட்டின் வாசலில் லக்ஷ்மி தேவியின் பாதச்சுவடுகளை அரிசி மாவில் போடுங்கள். இது அவள் வீட்டிற்குள் நுழைவதற்கான அழைப்பு. முறை 2. சில்லறை காசுகள். மிக எளிய பரிகாரம். வீடு முழுக்க எல்லா இடங்களிலும் ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்தில் சில்லறை காசுகளை போட்டு வையுங்கள். படுக்கை அறையில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு கிண்ணம், வரவேற்பறையில் டிவி பக்கத்தில் ஒரு கிண்ணம். காசுகளை வைக்கும்போது ஸ்ரீம் என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். முறை 3. மஞ்சள் தாமரை. ஒரு சிறிய தட்டில் அரிசி போட்டு அதில் மஞ்சள் தூளால் தாமரை வடிவம் செய்யுங்கள். அதில் சில நாணயங்களை வைத்து லக்ஷ்மி படத்தின் முன் வையுங்கள். இவையெல்லாம் லக்ஷ்மி தேவிக்கு நாம் அவளை வரவேற்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள். வழி 4. தினமும் செய்ய வேண்டிய சில பழக்கங்கள். லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக வேண்டும் என்றால் தினமும் சில பழக்கங்களை பின்பற்ற வேண்டும். முதலாவது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு. தினமும் ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுங்கள். குறிப்பாக பசுக்களுக்கு உணவு கொடுப்பது மிகவும் விசேஷம். பசுவின் உடலில்
33 கோடி தேவர்கள் வாசம் செய்வதாக ஐதீகம். முடியாவிட்டால் எறும்பு, புறா, காகம், நாய் ஏதாவது ஒரு உயிருக்கு உணவு வழங்குங்கள். 2வது, விளக்கேற்றுதல். தினமும் காலை மற்றும் மாலை விளக்கேற்றுங்கள். விளக்கு ஏற்றும் இடத்தில் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும். 3வது, நல்ல வாசனை. வீட்டில் எப்போதும் லேசான ஊதுவத்தி வாசனை வீசும்படி பார்த்து கொள்ளுங்கள். பச்சை கற்பூரம், சந்தனம், அகில் இவற்றை பயன்படுத்தலாம். 4வது, மந்திர உச்சாடனம். தினமும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அல்லது லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். 5, துடைப்பத்தை மரியாதையாக நடத்துதல். துடைப்பம் லக்ஷ்மி தேவியின் சின்னமாக கருதப்படுகிறது. அதை மரியாதையாக வைத்திருங்கள். ஆனால் இரவில் ஒருபோதும் சுத்தம் செய்ய வேண்டாம். வழி 5, வீட்டை நேர்மறை ஆற்றலுடன் வைத்திருத்தல். லக்ஷ்மி தேவி நேர்மறை ஆற்றல் நிறைந்த இடத்தில் தங்க விரும்புகிறாள். எப்படி? 1வது, வீட்டில் சண்டையை தவிருங்கள். சண்டையும் சத்தமும் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி தேவி தங்க மாட்டாள். குடும்பத்தினர் இடையே ஒற்றுமை நிலவ வேண்டும். 2வது, தீய சொற்களை பேசாதீர்கள். வீட்டில் கசப்பான தீய வார்த்தைகளை பேசுவதை தவிருங்கள். 3வது, பெண் குழந்தைகளை மதியுங்கள். லக்ஷ்மி தேவி பெண் வடிவில் உள்ளவள். பெண் குழந்தைகளை மதிப்பதும் மரியாதை செய்வதும் அவளை மகிழ்விக்கும். 4வது, வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள். வீடு அசுத்தமாக இருக்கக்கூடாது. துர்நாற்றம் வீசக்கூடாது. 5வது, பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குங்கள். யாராவது உங்கள் வீட்டிற்கு வரும்போது இந்த வீடு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறது, மனதிற்கு நிம்மதி கிடைக்கிறது என்று அவர்களுக்கு தோன்ற வேண்டும். அந்த சூழ்நிலை உங்கள் வீட்டில் நிலவினால் மகாலட்சுமி தானாக வந்து உங்கள் வீட்டில் குடியேறி விடுவாள். கடைசியாக இன்னும் சில சிறப்பு பரிகாரங்கள். 1வது, நெல்லிமரம். வீட்டில் நெல்லிமரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமான நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். 2வது, மருதாணி செடி. வீட்டில் மருதாணி செடி வளர்க்கலாம். மகாலட்சுமிக்கு மருதாணி படைத்து வழிபட்டு அதை அக்கம் பக்கத்தினருக்கு தானமாக கொடுக்கலாம். இதனால் மகாலட்சுமி மகிழ்வதாக சொல்லப்படுகிறது. 3வது, வில்வ இலை. வில்வ இலையில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் அதை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறது. 4வது, துளசி மற்றும் வேப்பமரம். வீட்டில் துளசி மற்றும் வேப்பமரம் வளர்ப்பது நல்லது. தினந்தோறும் அதன் அருகில் சென்று வருவது சிறப்பு. நினைவில் வையுங்கள், லட்சுமி தேவி சுத்தமான, மங்களகரமான, நேர்மறை ஆற்றல் நிறைந்த வீட்டில் தங்க விரும்புகிறாள். இந்த 5 எளிய வழிகளை பின்பற்றினால் அவள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கிவிடுவாள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிரவும். லட்சுமி கடாட்சத்தால் உங்கள் வீடு செழித்தோங்கட்டும். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் லக்ஷ்மி கடாட்சத்தை பெறட்டும். அடுத்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜை செய்யும் முறை பற்றி பார்ப்போம். மகாலட்சுமி திருவடிகளில் வணக்கம். உங்கள் வீட்டில் செல்வம் பெருகட்டும்.